தஞ்சை மாவட்டம் வடக்குப்பட்டு கிராமம் அருள்மிகு குடுமி தேவர் பெருமான் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி தப்பு இசை முழங்க மத்தாப்பு வேடிக்கையுடன் 1000 பெண்கள் முளைப்பாறை எடுத்து ஊர்வலமாக கோவிலுக்கு வந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் மருங்குளம் அருகே உள்ள வடக்குப்பட்டு கிராமத்தில் ஸ்ரீ குடுமி தேவர் பெருமான் ஸ்ரீ சந்திரசேகர சித்தி விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம் நாளை காலை 9 மணிக்கு நடைபெறுகின்றது. இதனை ஒட்டி கோவில் கர்ப்பகிரகத்தில் வைக்கப்படும் சுவாமி சிலைகளை மாட்டு வண்டியில் வைத்து வான வேடிக்கைகளுடன் தாரை தப்பட்டை முழங்க 1000 பெண்கள் முளைப்பாறை எடுத்து ஊர்வலமாக கோவிலுக்கு வந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் மருங்குளம் அருகே உள்ள வடக்குப்பட்டு கிராமத்தில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவலிங்கம் கேட்பாரற்று சிதிலமடைந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள மரத்தின் அடியில் பல ஆண்டுகளாக இருந்துள்ளது. இந்நிலையில் சிவலிங்கத்தை மீட்ட பொதுமக்கள் புதிதாக கோவில் எழுப்பி பழமை வாய்ந்த ஸ்ரீ குடுமி தேவர் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அதனுடன் ஸ்ரீ சந்திரசேகர சித்தி விநாயகர், ஸ்ரீ ஐயப்பன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு புதிதாக கோவில் கட்டி மகா கும்பாபிஷேக விழா செய்வதற்கு கிராம மக்கள் ஏற்பாடு செய்தனர். அதைத் தொடர்ந்து இன்று கோவில் அருகே யாகசாலை அமைக்கப்பட்டு புனித கலசங்களுக்கு 2 கால பூஜைகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மேலத்தாளங்கள் நடந்த கலசங்கள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கோபுரத்தின் மேலிருந்த கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி சிவாச்சாரியர்கள் கும்பாபிஷேகம் செய்தனர். இதில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள், சிவனடியார்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்து சிவனை தரிசனம் செய்தனர். தஞ்சையில் பிரசித்தி பெற்ற கரந்தை புற்று மாரியம்மன் கோவில் குடமுழுக்கு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.
தஞ்சை கரந்தை வடவாற்றங்கரையில் 150 ஆண்டுகள் பழமையான புற்று மாரியம்மன் ஆலயத்தின் கோபுரங்கள் புனரமைக்கப்பட்டு கடந்த 6ஆம் தேதி மகா கணபதி ஹோமம் நவகிரக ஹோமத்துடன் துவங்கியது. இன்று காலை திருமுறை பாராயணத்துடன் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றதும் புற்று மாரியம்மன் மூலஸ்தான குடமுழுக்கும் பரிவார தெய்வங்களான வலம்புரி விநாயகர், பாலமுருகன், பேச்சியம்மன், வராகியம்மன், விஷ்ணு துர்க்கை, ஐயப்பன் கோவில்களுக்கும் குடமுழுக்கு கோலாகலமாக நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் சின்ன நெற்குணம் ஸ்ரீ பூரணி ஸ்ரீ புஷ்கலாம்பா சமேது ஸ்ரீ ஒண்டி ஐயனாரப்பன் ஆலய கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக இந்த ஆலய கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. இதையடுத்து கோவில் சீரமைக்கப்பட்டதைத் தொடர்ந்து விநாயகர் பூஜையுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. பின்னர் நவகிரக ஹோமம், கோ பூஜை, முதல் கால யாக பூஜை உள்ளிட்டவை நடைபெற்றது. 2ஆம் கால யாக பூஜை மகா பூர்ணாகதி செலுத்தி பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதனையடுத்து யாகசாலையிலிருந்து மேளதாளங்கள் முழங்க கடம் புறப்பட்டு சென்று கோவில் கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மூலவர்கள் ஸ்ரீ பூரணி, ஸ்ரீ புஷ்பகலாம்பா, ஸ்ரீ ஒண்டி ஐயனாரப்பன் ஆகிய தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பூஜைக்கப்பட்ட கலச நீரால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவுக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் சின்ன நெற்குணம் பொதுமக்கள் செய்திருந்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பாலக்கும்பை பகுதியில் அமைந்துள்ள பொங்கலாவலு கருப்பசாமி பல்லகுண்டம்மாள் பேரக்கம்மாள் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. முதல் நாளில் சித்தார்பட்டியில் உள்ள திருக்கோவில் பூர்வீக வீட்டிலிருந்து பல்வேறு புனித தளத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட தீர்த்தங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு திருக்கோவில் உள்ள பாலக்கும்பை கிராமத்துக்கு தேவராட்டத்துடன் ஐதீக பாடல்கள் பாடியும் கொண்டு செல்லப்பட்டது. மேலும் வில்வ பூஜை கூடைகளுக்கும் தம்புரான் மாடுகளுக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பூர்வீக கோவிலிலிருந்து திருக்கோவில் உள்ள இடம் வரை பூரண மரியாதையுடன் அழைத்து வரப்பட்டது. யாகசாலை பூஜைகள் நடைபெற்ற நிலையில் பொங்கலாவலு கருப்பசாமி, பல்லகுண்டம்மாள், பேரக்கம்மாள் புனித கம்பங்களுக்கு ஐதீக முறைப்படி மந்திரங்கள் ஓதி பல்வேறு திருக்கோவிலில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் ஊற்றி சிறப்பான முறையில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது.
தொடர்ந்து புனித நீர் பக்தர்கள் மேல் தெளிக்கப்பட்டது. இந்த கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு சிறப்பு அன்னதானமும் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை ராஜகம்பளத்தார், பெத்தமங்கல ராஜ நல்லிமன்ன வகைரார் செய்திருந்தனர். நெல்லை மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் அருகே மன்னார் கோவிலில் அருள்மிகு ராஜகோபால சுவாமி குலசேகர ஆழ்வார் திருக்கோவில் அமைய பெற்றுள்ளது. சுமார் 2000 வருடங்கள் பழமையான இத்திருக்கோவிலில் மூலவராக வேதநாராயண பெருமாள், நின்ற, அமர்ந்த, சயனம் என 3 திருக்கோலங்களில் அஷ்டாங்க விமானத்தின் கீழ் வர்ணகலாப திருமேனியில் அருள் பாலிக்கின்றார். இத்தலத்தில் சேரநாட்டு மன்னரின் மகனாக அவதரித்து குலசேகர ஆழ்வாராக மாறிய பின் முக்தி பெற்ற இடமாகும். குலசேகர ஆழ்வார் முக்தி பெற்ற தலமாதலால் அவருக்கு இங்கு சுவாமிக்கு முன்பு இடதுபுறம் தனியே வெளிப்பிரகாரத்தில் கொடிமரத்துடன் கூடிய தனி சன்னதி உள்ளது. குலசேகர ஆழ்வார் திருநட்சத்திரமான மாசி புனர்பூசத்தினையொட்டி 10 தினங்கள் பிரம்மோற்சவம் ஆண்டுதோறும் கோலாகலமாக நடைபெறுகின்றன. 10ஆம் நாளான நேற்று காலையில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் நடைபெற்று மகா பூர்ணாகதியுடன் ஸ்ரீ ஆண்டாள், ராஜகோபாலர் சமேத கருடாழ்வார் மற்றும் குலசேகர ஆழ்வாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இரவில் தெப்ப திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி மாலையில் ஸ்ரீ ஆண்டாள், ராஜகோபாலர் சமேத கருடாழ்வார் தோளுக்கினியான் பல்லக்கில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்துருளினார். எதிர் சேவையில் குலசேகர ஆழ்வார் பெருமாளை பார்த்தபடி எழுந்துருள ஆச்சாரிய புருஷர்கள் பிரபந்தம் பாடினர். பின்னர் குலசேகர ஆழ்வார் ராஜகோபாலருடன் தெப்பத்திற்கு வீதி ஊர்வலமாக எழுந்துருளினார். சிறப்பாக பூக்களாலும் வண்ண விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் பெருமாள் தாயார், ஆழ்வார் எழுந்தருளி கற்பூர ஆரத்தி நடைபெற்றது.
தெப்பம் 12 சுற்றுகள் வலம் வந்து பின்னர் ஆலயம் வந்தடைந்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தெப்ப திருவிழாவினை தரிசித்து மகிழ்ந்தனர். பெருமானின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய முக்கிய விழாக்களில் ஒன்றான மாசி திருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. தொடர்ந்து 12 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறக்கூடிய திருவிழாவில் நாள்தோறும் சுவாமியும் அம்பாளும் தனித்தனி வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான 7ஆம் திருநாளான நேற்று சுவாமி சண்முகர் சிவப்பு சாத்தி கோலத்தில் எழுந்தருளி வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நேற்று கோவில் நடை அதிகாலை 1 மணிக்கு திறக்கப்பட்டு 1:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 2 மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் நடந்தது. இதனையடுத்து காலை சுவாமி சண்முகர்
வெட்டிவேர் சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். அதனைத் தொடர்ந்து சுவாமி சண்முகர் வள்ளி தெய்வானை அம்பாளுக்கு 16 வகையான சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தங்க சப்பரத்தில் சுவாமி சண்முகர் வள்ளி தெய்வானை அம்பாளுடன் சிவப்பு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிவப்பு சாத்தி கோலத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சுவாமி சண்முகரின் பின்புறம் சுவாமி நடராஜர் கோலத்திலும் காட்சி கொடுத்தார். அப்போது பக்தர்கள் சிவப்பு வண்ண மலர்களை தூவி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என பக்தி கோஷங்கள் முழங்க சுவாமியை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சுவாமி சண்முகர் சிவப்பு சாத்தி கோலத்தில் எழுந்தருளி 8 வீதிகளிலும் வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இன்று சுவாமி சண்முகர் பச்சை சாத்தி கோலத்தில் எழுந்தருளி வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான 10ஆம் திருநாள் தேரோட்டம் வரும் 12ஆம் தேதி நடைபெறுகிறது.
படை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெறும் முக்கிய திருவிழாக்களில் ஒன்றான மாசி திருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. தொடர்ந்து 12 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் சுவாமி அம்பாள் பல்வேறு வாகனங்களில் தனித்தனியே எழுந்துருளி வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிலையில் மாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான சுவாமி சண்முகர் பச்சை சாத்தி கோலத்தில் எழுந்துருளி வீதி உலா வரும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. தொடர்ந்து 4:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 6 மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. பச்சை சாத்தியை முன்னிட்டு சுவாமி சண்முகர் வள்ளி தேவானை அம்பாளுக்கு பால், பழம், பஞ்சாமிர்தம், தேன், பன்னீர், சந்தனம், மாப்பொடி, மஞ்சள் பொடி மற்றும் இளநீர் உள்ளிட்ட 36 வகையான சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்று ஆறுமுக தீபாராதனை மற்றும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமி சண்முகர் பச்சை நிற பட்டுடுத்தி பச்சை நிற மலர்களால் அலங்கரித்து பச்சை கடைசல் சப்பரத்தில் பச்சை சாத்தி கோலத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று பக்தி கோஷத்துடன் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து மாசி திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் 12ஆம் தேதி நடைபெறுகிறது. சிவந்திபுரத்தில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீமன் நாராயண சுவாமி திருக்கோவில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் மாசி பெருந்திருவிழா 10 நாட்கள் கோலாகலமாக நடைபெறும். இந்த ஆண்டிற்கான விழா கடந்த 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து தினமும் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம், உகப்படிப்பு, பணிவிடை நடைபெற்றது. 7ஆம் திருநாளில் நாராயண சுவாமி குதிரை வாகனத்தில் எழுந்தருளி கலிவேட்டையாடினார். 8ஆம் திருநாளில் ஆஞ்சநேயர் வாகனத்தில் எழுந்தருளினார். 9ஆம் திருநாளில் நேற்று சிவந்திபுரத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாபநாசத்திற்கு சந்தனக்குடம் எடுத்து வர பக்தர்களுடன் சுவாமி சென்றார். பாபநாசத்திலிருந்து தீர்த்தக்குடம், பால்குடம், சந்தனக்குடம் எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக மீண்டும் சிவந்திபுரத்திற்கு வந்தனர். செண்டை மேளம் இசைத்தும் வந்ததை பொதுமக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் பார்த்தனர். சந்தனக்குடம் கோவிலை அடைந்ததும் உச்சி படிப்பு பணிவிடை நடைபெற்றது. மதியம் சுமார் 5000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மாலையில் உகப்படிப்பு பணிவிடையும் 10,000 பேருக்கு அன்னதானமும், இரவில் நாக வாகனத்தில் சுவாமி எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த விழாவில் சிவந்திபுரம், ஆறுமுகம்பட்டி, அடையக்கருங்குளம்,
விக்ரமசிங்கபுரம், அம்பலவானபுரம், வராகபுரம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நாகை நாணயக்கார வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்வர்ண விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேக விழா நாளை மறுதினம் 12ஆம் தேதி வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. இதற்காக சாபம் தீர்த்த விநாயகர் கோவிலிலிருந்து இன்று புனித நீர் யானையில் கொண்டு வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக பல்வேறு புண்ணிய நதிகளிலிருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீரானது இன்று யானை மேல் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. இதில் கேரள பாரம்பரிய பஞ்சரி மேளத்திற்கேற்றவாறு கதகளி நடன கலைஞர்கள் ஆடிப்பாடி ஊர்வலமாக வந்தனர். வெகு விமர்சையாக நடைபெற்ற புனித நீர் ஊர்வலத்தில் நடன குதிரைகள் அதன் கால்களை உயர்த்தி நீண்ட நேரம் நடனமாடி பக்தர்களை பரவசப்படுத்தியது. நாகை ஸ்வர்ண விநாயகர் கோவில் புனித நீர் ஊர்வலத்தில் திரளான பக்தர்கள் இதில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். அனைவரும்
தம்பி தம்பி டேய் தம்பி ஓரமா நியூஸ் எடுத்துட்டு வா ஓரமா. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்த திருவாலங்காடு சந்திரிகுளத்தின் கரையில் ஸ்ரீ பஞ்சாட்சர கணபதி ஆலயம் அமைந்துள்ளது. ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் கடந்த ஜனவரி 19ஆம் தேதி நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக 48 நாள் மண்டல அபிஷேகம் ஆலயத்தில் நடைபெற்றது. மண்டல அபிஷேக பூர்த்தி விழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு பஞ்சாட்சர கணபதிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு ஹோமங்கள் வளர்க்கப்பட்டு புனித நீர் கொண்டு கடம் அபிஷேகம் மற்றும் 108 சங்க அபிஷேகம் விநாயகருக்கு செய்யப்பட்டது. தொடர்ந்து 12 அடி உயர பிரம்மாண்டமான முருகன் சிலைக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.
மதுரை அருள்மிகு இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோவிலில் மாசி பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாண வைபவம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரையில் உள்ள பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றானதும் பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படும் சிறப்பு கொண்டதுமான மதுரை இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோவிலில் மாசி பெருந்திருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. இதனையடுத்து சுவாமிகள் தினமும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிலையில் விழாவின் சிறப்பு பெற்ற நிகழ்ச்சிகளில் ஒன்றான திருக்கல்யாண வைபவம் கோவில் மண்டபத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி அலங்கரிக்கப்பட்ட மேடையில் மணக்கோலத்தில் மத்திய பொரியம்மன், சுவாமி நன்மை தருவார் மற்றும் பெரியாவிடையுடன் எழுந்தருளியதை தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பூஜைகளை அடுத்து வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்கிட திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் மதுரையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் மணக்கோலத்தில் அருள் பாலித்து மத்திய பொரியம்மன் மற்றும் சுவாமி நன்மை தருவார், பெரியாவிடை ஆகியோரை கண்குளிர தரிசனம் செய்தனர். இந்நிலையில் விழாவின் சிகர நிகழ்ச்சியாக தெப்பத் திருவிழா நாளை நடைபெறுகிறது. விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா, சங்கத்தமிழ் 3 தா. இசை மீட்கும் கைகளுக்குள் விளையாடும் கீதம், இதயத்தை தூய்மை செய்யும் ஓமெனும் நாதம். இசை மீட்கும் கைகளுக்குள் விளையாடும் கீதம், இதயத்தை தூய்மை செய்யும் ஓமெனும் நாதம். கணநாதன் புகழ் பாடும் கீதம், அந்த கணபதி அருள்தானே இசைக்கான நாதம். கணநாதன் புகழ் பாடும் கீதம், அந்த கணபதி அருள்தானே இசைக்கான நாதம். கணபதி அருள்தானே இசைக்கான நாதம். ஓம் ஓம் கணபதி, ஓம் ஓம் கணபதி, ஓம் ஓம் கணபதி, ஓம் 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 கணபதி, ஓம் ஓம் கணபதி, ஓம் ஓம் கணபதி, ஓம் 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 கணபதி, ஓம் ஓம் கணபதி, ஓம் ஓம் கணபதி, ஓம் 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 கணபதி, ஓம் ஓம் கணபதி, ஓம் ஓம் கணபதி, ஓம். இசை மீட்டி ஓமெனும் கரம் காட்டி நவசக்தி கணபதியை தினம் பாடினேன். அயராத மனம் கொண்டு அதன் மூலம் பகை வென்று புவி மீது உன்னை கொண்டு புகழ் தேடினேன். நான் புவி மீது உன்னை கண்டு புகழ் தேடினேன். இசை மீட்டும் கைகளுக்குள் விளையாடும் கீதம், இதயத்தை தூய்மை செய்யும் ஓமெனும் நாதம். ஓம் ஓம் கணபதி, ஓம் ஓம் கணபதி, ஓம் ஓம் கணபதி, ஓம் 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 கணபதி, ஓம் ஓம் கணபதி, ஓம் ஓம் கணபதி, ஓம் 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 கணபதி, ஓம் ஓம் கணபதி, ஓம் ஓம் கணபதி, ஓம் 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 கணபதி, ஓம் ஓம் கணபதி, ஓம் ஓம் கணபதி, ஓம். வடிவேலன் விளையாட மயில் ஒன்றை பரிசாக்கி இதமாக இளையோனின் மனம் தேற்றினாய். உமையாளும் சிவனாரும் உறவாட சுகம் தேட
மணநாளை உருவாக்கி நீ காட்டினாய். மணநாளை உருவாக்கி நீ காட்டினாய். இசை மீட்கும் கைகளுக்குள் விளையாடும் கீதம், இதயத்தை தூய்மை செய்யும் ஓமெனும் நாதம். ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் 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 கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் 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 கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம். ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி பேருந்து நிறுத்தம் அருகே அமைந்துள்ளது ஸ்ரீ செந்தில் முருகன் ஆலயம். இங்கு ஸ்ரீ விநாயகர், விஸ்வபிரம்மா, ஆஞ்சநேயர், இடும்பன், பிள்ளைக்காளி உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேக விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்தின் முன்பு அமைந்துள்ள அக்னி குண்டத்தில் அக்னி வார்த்து சிறப்பு யாகசாலை நடத்தப்பட்டு பூர்ணாகதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய குடங்களை பக்தர்கள் பின்தொடர சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்தவாறு வேத மந்திரங்கள் முழங்க விமான கலசத்திற்கு அபிஷேகம் செய்தனர். பின்னர் மூலவருக்கு பலவித நறுமண பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மங்கள தீப ஆராத்தி, பஞ்சதீப ஆராத்தி காண்பிக்கப்பட்டது. பின்னர் மலர் மாலைகளால் விசேஷ அலங்காரத்தில் காட்சியளித்த மூலவரை பலரும் கண்டு மனமுருகி வழிபாடு செய்தனர். பின் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாட்டினை மனுமாயா இளைஞர் கொல்தச்சு தொழிலாளர் சங்கம் மற்றும் சங்கத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பக்தர்கள், இங்கு நடப்பட்ட வேலானது சங்கராச்சாரியாரால் நிறுவப்பட்டு பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்த சிறப்புமிக்க தலம் என்றும், அனுமன் சிலையை நடுவதற்காக வந்தபோது மாருதி வடிவில் வந்து விக்கிரகத்திற்கு மேலே அமர்ந்து கொண்டு அகலாமல் இருந்ததை ஆச்சரியத்தோடு அனைவரும் பார்த்து வியப்படைந்ததாக தெரிவித்தனர். அது சமயம் சங்கராச்சாரம் அந்த கோயிலுக்கு அந்த விசிட்டை வருகை தருவதற்காண்டி வரும்பொழுது எங்களுக்கு தகவல் கிடச்சிது. அதோடு நாங்கள் என்ன செய்தோம், எங்களுக்கு ஒரு செந்தில் முருகன் ஒன்று உருவாக்கணும், வேலு உண்டோன்னு அவர்கிட்ட கேட்டோம். அவர் சொன்னார், நான் சிவனை பார்க்க வந்தேன், அவருடைய மகனை பார்க்க வந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷம் சொல்லி வேலு உண்டி பிரதிஷ்டை பண்ணி வணங்கி விட்டு சென்றார்கள். அனுமன் சிலையை இங்கு நடுவதற்காக கொண்டு வந்திருந்த நேரத்தில் ஒரு உண்மையிலேயே ஒரு குரங்கு, அந்த ஒரு அனுமன் என்று சொல்லக்கூடிய அந்த குரங்கு அந்த சிலையின் மேலே வந்து உட்கார்ந்திருந்தது. இந்த காட்சியை நாங்கள் வந்திருந்த அத்தனை பேரும் உண்மையிலேயே பார்த்து கொண்டிருந்தோம். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலில் வருஷாபிஷேக விழாவினை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் உற்சவர் தெய்வங்களை சர்வ அலங்காரத்தில் எழுந்துருள செய்தனர். தொடர்ந்து பக்தர்கள் சேர்வரிசை பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து சமர்ப்பித்தவுடன் மாலை மாற்றும் வைபவம், கன்னிகா தானம், பூணூல் அணிவித்தல், பட்டு வஸ்திரம் சாற்றுதல் வைபவங்கள் நடைபெற்றன. பின்னர் யாக பூஜைகள் நடைபெற்று மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க வேத மந்திரங்கள் முழங்க ஸ்ரீதேவி பூதேவி தேவியர்களுக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து வாரணம் 1000 பூஜைகளும் மகா கற்பூர ஆராதனையும் காண்பிக்கப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாள் தாயாரை வழிபட்டனர்.
மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள திருக்கோஷ்டியூரில் அமைந்துள்ள 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான புராண சிறப்புமிக்க ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவிலில் மாசிமக பெருவிழாவை முன்னிட்டு 5ஆம் திருநாள் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் தங்க சேஷ வாகனத்தில் எழுந்தருளி திரு வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முன்னதாக உற்சவர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் சர்வ அலங்காரத்தில் தங்கசேஷ வாகனத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. பின்னர் மங்கள வாத்தியங்களுடன் 4 மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வானவேடிகள் மற்றும் மின்னொளியில் சேஷ வாகனத்தில் பவனி வந்த ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாளுக்கு ஏராளமான பக்தர்கள் அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர்.